வெல்கம் டு எஸ்தர் ஆர்ஜி கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊறியாச்சு. இப்போ நம்ம மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நம்ம இப்போ குக்கரில் வச்சுட்டு 7லேருந்து 8 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் க்ளீன் வந்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கழுவி ஊற வச்சிடலாம். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 3 டமாட்டோ எடுத்திருக்கேன் செய்யறதுக்கு. இப்போ மட்டன் வெந்தாச்சு. அதே குக்கரில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் கீ போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், 3 ஸ்டாரு, கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கியாச்சு. அதுக்குள்ளே டமாட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டமாட்டோ வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். நான் இதில் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்லேயே கம்மி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு தண்ணி. நான் புதினாவோ கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் வாங்க. ரைஸ் போட்டாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. இப்போ 1 பாதியமாக வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம சைட்லேருந்து எடுத்து கலரி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா உடஞ்சிடும். இது மேலே நான் புதினா தூவிட்டுக்கிறேன் லைட்டாக. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.